ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க அப்பா வந்து குப்பை தொட்டியை பத்தி ஒன்று சொன்னாரு. என்னன்னு தெரியுமா? இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க அந்த குப்பை தொட்டியை பார்த்துருப்பீங்க, எவ்வளவு குப்பையா இருந்துச்சு. அந்த மாதிரி குப்பை 10 நாளைக்கு மேல தொடர்ந்து அந்த மாதிரி சேமிச்சு இருந்துச்சுன்னா அதுல ஒரு கேஸ் உருவாகும். அது வந்து நேச்சுரல் கேஸ். ஏன்னா அதான் நேச்சுரலாகவே உருவாகிறதுனால நேச்சுரல் கேஸ். சரிங்களா? அந்த கேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த கேஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் பார்க்க போறோம். அண்ட் அதோட பேரு. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அந்த கேஸோட பேர் என்னன்னு தெரியுமா? அந்த கேஸோட பேர் வந்து மீத்தேன். சரி வாங்க அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா வந்து அது குக் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ், அது ஒரு சில நேரத்தில் நிறைய இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெடிச்சிடும். அதேமாதிரி அது டக்குன்னு அந்த ஃபோர்ஸாக ரூமில் அந்த கேஸு ட்ரைனேஜுக்குள்ளேருந்து இப்போ வருது வந்து டக்குன்னு மூக்குக்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு பிரெயினில் போய் அஃபெக்ட் ஆகி நம்ம சாப்பிட்ற அளவு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா